சொல்லியா டைம் மிஷின் கண்டுபிடிச்சியா? எங்க காட்டு. இதுதான் நான் கண்டுபிடிச்ச டைம் மிஷின். என்ன டைம் மிஷின்னா என்னது? இத வச்சு நம்ம கடந்த காலத்துக்கும் போலாம், எதிர்காலத்துக்கும் போலாம். நம்ம நினைச்ச இடத்துக்கு நினைச்ச டைம்க்கு எங்க வேணாலும் போலாம். என்னல சொல்லியா காமெடி பண்ணிட்டு இருக்கா? நீ நம்மளனா என் கூட வா. நாம இந்த டைம் மிஷினை வச்சு வேற ஒரு இடத்துக்கு போய் பாப்போம். சரி வாரேன். என்ன நானும் வரேன். அப்ப எல்லாரும் என் பக்கத்துல வந்து நில்லுங்க. நீ சொல்லும்போது கூட நான் நம்பல, உண்மையாதான் இருந்திருக்கு. என்ன இது என்ன இடம்னா பச்சை பசேர்னு இருக்குது. எனக்கே தெரியல, நானே ஏதோ நமக்குனே எங்கேயோ வந்துட்டு. என்னல சொல்லியா? ஒழுங்கா எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. எனக்கு மட்டும் தெரியவா செய்ய? முன்ன பின்ன இந்த பட்டனை நான் என்ன அமுக்கியா பார்த்திருக்கேன்? எனக்கே எங்க போறதுன்னு தெரியாம தான் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு வேற என் கூட வந்துட்டு உசுர வாங்குறாளுவே. அச்சச்சோ, இதுல சார்ஜ் இல்லையே, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலையே. என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஏல அஜய், என்னல சொல்லியா? சார்ஜ் இல்லையா? நம்ம இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? இருவே, நான் அத தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பெத்தாத்தா, உங்களையும் பெத்து போட்டா. அம்மா ரோசாப்பூ தாயே, உன்னைய நான் பாப்பனோ பார்க்க மாட்டனோ தெரியலையே. ஓ மாவ காணாம போயிட்டான்னு தேடிக்கிட்டு இருக்கியாம்மா? நாங்களும் ரோசாப்பூக்கு தாண்டி பிறந்தோம். என்னையும் உன்னைய மட்டும் தான் அம்மா பெத்த எடுத்த மாதிரி எங்களை வாங்கிட்டு வந்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கா. அம்மா, நீ பெத்த மாவ என்னைய தீவில கொண்டு வந்து போட்டுட்டானே. இங்க இருந்து நான் எப்படி உன்னை வந்து பாப்பேன்? அமைதியா இருங்க, அங்க பாரு, யாரோ ஒருத்தர் வராவ. நான் கூட பயந்துட்டேன், இங்க யாரும் இருக்க மாட்டாவன்னு. நல்ல வேளை ஒரு ஆள் இருக்கு. என்ன, கொஞ்சம் இங்க வாங்க. அண்ணா, இங்க பாருங்க. யார் நீங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் கூட பயந்துட்டேன். பாக்க பயல்மால் மேடி இருக்கானே, அடிச்சு விடுவான்னு. குரல பார்த்தா இவ்வளவு காமெடியா இருக்குது. என்ன, இங்க வீட்டுக்கு போணும் பாத்துக்கிடுங்க. இங்க இருந்து எப்படி போறது? எந்த பஸ் பிடிச்சா வெளிய போலாம்? நீங்க எந்த ஊருக்கு போணும்? நாங்க திருநெல்வேலியில தசவள பக்கத்துல போணும் பாத்துக்கிடுங்க. தம்பி, நான் ரொம்ப வருஷமா இந்த தீவுல தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து வெளியே போக முடியாது பாத்துக்க. போச்சு போச்சு, இனி நான் எங்க அம்மைய பார்க்கவே முடியாது. இந்த பைல்வான அண்ணா மாதிரி இங்கே தான் கிடக்கணும் போல இருக்கே. ஏல, நீ தான் எங்களை கூட்டிட்டு வந்தா, எப்படியாவது வீட்ல கொண்டு போய் சேரு. இல்லனா உன்னை பிச்சு விடுவோம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இந்த டைம் மிஷின்ல எதையாவது அமுக்கி சரி பண்ணு போ. எப்படி இங்க வந்தீங்க? படகு வழியா வந்தீங்களா? என்ன, நாங்க டைம் மிஷின் மூலமா வந்து பாத்துக்கிடுங்க. அது ரிப்பேர் ஆயிட்டு இப்போ. டைம் மிஷினா? அப்படினா என்ன? எங்க அண்ணா தான் அப்படி ஒரு துபாய் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சான். அதுல இருக்க மாட்டிக்கிட்டு தான் நாங்க செத்துக்கிட்டு கிடக்கோம். அப்ப அந்த டைம் மிஷின் மூலமா என்னையும் வெளிய கூட்டி போறீங்களா? நாங்களே போறதுக்கு இங்க வழியே காணோம். இதுல இவரு வேற. என்ன, நான் கூட்டிட்டு போறேனே. இங்க சார்ஜ் போடுற இடம் எது உண்டோ? சார்ஜா? அப்படினா என்ன தம்பி? ஏல அஜய், தீவுல எப்படில கரண்ட் இருக்கும்? நீ எதுக்குல அவர்கிட்ட கேக்கா? ஏக்கா, அவர் கரண்ட் இல்லன்னு சொல்லல. கரண்ட் தான் என்னனே
தம்பி, இந்த தீவுல அப்படி எதுவும் கிடையாது. நீங்க என்ன தின்னு சாப்பிடுறீங்க? உடம்புல இப்படி கட்டி கட்டியா வந்திருக்கு உங்களுக்கு. நான் இந்த தீவுல கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுவேன் தம்பி. போச்சு போச்சு, இங்க சாப்பாடே கிடைக்காதா இந்த பயில்வான் அண்ணன் சொல்லியாவ. என்னைய சாவடிக்கதான் இங்க கூட்டிட்டு வந்தியா நீ? எனக்கு இருக்க பசியில எல்லாமே சாப்பாடா தெரியுது. உன்னைய பார்த்தா கூட சிக்கன் பீஸ் மாதிரியா தெரியுதுல. என்ன நான் சிக்கன் பீஸ் மாதிரி தெரியறேனா? இருக்க பசியில என்ன தின்றத ஏதாவது ஏற்பாடு பண்ணி தாரேன். ஏனே ஏதாவது சாப்பிடறதுக்கு இங்க கிடைக்குமானே? தம்பி, நான் சாப்பிட்றதுக்கு மீன் சுட்டு வச்சிருக்கேன், இளநீ கொஞ்சம் இருக்கு, வாங்க சாப்பிடுவோம். மீன் இருக்கா? சரி வாங்கனே போய் சாப்பிடுவோம் முதல்ல. ஏன்னா மீன் சூப்பரா இருக்குண்ணா. ஆனா இன்னும் ரெண்டு உப்பு போட்டு கொஞ்சம் மசாலா போட்டுனா நல்லா இருக்கும் பாத்துக்கிடுங்க. அது என்ன ஹோட்டலாட்டி நடத்துறாவ? அத போடுங்க இத போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இத கொடுத்ததே பெரிய விஷயம். வாயை மூடிட்டு தின்னுபே. ஏனே உங்க பேர் என்னனே? என் பேர் ஊசி. சின்ன வயசுல பேர் எனக்கு இப்படிதான் வச்சிருக்காவ. ரொம்ப நன்றிண்ணே, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்து பாத்துக்கிடுங்க. குமாரி, டைம் மிஷின் வொர்க் ஆயிட்டு. எப்படில இப்பதான் சார்ஜ் இல்லன்னு சொன்னா? நல்ல வேளை வொர்க் ஆயிட்டு. நான் கூட இங்கே தங்க வேண்டியது வருமோன்னு நினைச்சேன். சூரிய சக்தி மூலமா சார்ஜ் ஏறி இருக்கு. சரி அண்ணே, நீங்களும் வாங்க எங்க கூட. உங்க வீட்ல கொண்டு போய் விட்டுறோம். ரோசாப்பூ, நான் இப்ப வந்துருவேன் உன்னைய பாக்குறதுக்கு. ஏல இனியாவது எங்களை ஒழுங்கா கூட்டிட்டு போய் வீட்ல விடு. இல்ல தம்பி, நீங்க வச்சிருக்க டப்பாவை வச்சு நீங்களே போயிட்டு வாங்க. அந்த ஒரு படகு வர மாதிரி இருக்கு, நான் அதுல போயிருவேன் தம்பி. சரி, நாங்க போயிட்டு வரோம். என்னது போயிட்டு வரேனா? இதுக்கு மேல இந்த இடத்துக்கு வரணும் நீ கனவுல கூட நினைச்சிராத. ஒழுங்கா எங்களை வீட்ல கொண்டு போய் விடு. ஏய், போய் மூடிட்டு பின்னாடி ஒழுங்கா வா. எல்லாம் இன்னொரு காட்டுல வந்து விட்டுரும் பாத்துக்க. ஏல சும்மா இரு, பட்ட நமக்கு போவோம். இப்போ எங்க கொண்டு வந்து விட்டுருக்கான்னு தெரியலையே. ஏதோ இங்க 4 வீடு தெரியுது. சாப்பாடு கண்டிப்பா கிடைக்கும். சோத்து முட்டை, உனக்கு எப்பவுமே சாப்பாடு பத்தி தான் நினைப்புனே. இப்போ இவன் நம்மள வேற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஏல உண்மையா இந்த மிஷினை நீ தான் கண்டுபிடிச்சியா இல்ல கீழே கடந்து எடுத்துட்டு வந்தியா? நான் தான் கண்டுபிடிச்சேன் பாத்துக்க. ஆனா வீட்டுக்கு போற பட்டன் ஏதோ அமுக்கன்னு எனக்கு மறந்து போச்சு. என்னது மறந்துட்டியா? எங்க அம்மாவை நான் எப்படில பாப்பேன்? எங்க அம்மா எவ்வளவு டேஸ்டா இறைச்சி கறி செஞ்சு தருவா, சிக்கன் பொரிச்சு தருவா, மீன் வறுத்து தருவா. எல்லாம் போச்சு. அங்கேயாவது அந்த பயில்வான் ஊசி அண்ணே நம்மளுக்கு மீன் தந்தாரு. இங்க நம்மளுக்கு யாரெல்லாம் என்ன தருவா? யார் நீங்க? ராஜாவோட தோட்டத்துல நடமாடுறீங்க? என்னது ராஜாவோட தோட்டமா? அப்ப நம்ம இப்ப ராஜாக்கள் காலத்துக்கு வந்துட்டோமா? ஏனே நான் சினிமால தான் பாத்திருக்கேன் ராஜாவை. நேர்ல பார்த்ததே இல்லனே. ஒரே ஒரு தடவை கூட்டிட்டு போய் காமிங்கனே. நீங்கள் என்ன வேறு நாட்டவர்களா? இல்லனே, நம்மளுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பாத்துக்கிடுங்க. உங்களுக்கு அவர்கிட்ட போயிட்டு ராஜாவை பார்க்க போறேன்னு சொல்றேன். நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா? நீ எப்படியும் அடுத்த காட்டுல தான் எங்களை கூட்டி போய் விடுவான்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த ராஜாவையாவது நான் பார்த்துட்டு வந்துறேன். அதுவும் சரிதான் பூமாரி. ஏனே போகுமானே? வாருங்கள் செல்வோம். மகாராஜா தங்களை இவர்கள் பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள், அதனால் அழைத்து வந்தேன். என்னது நீங்க தான் ராஜாவா? என்னால நம்பவே முடியல. நான் பார்த்த படத்துலலாம் ராஜா நிறைய நகை போட்டு கிரீடெல்லாம் வச்சிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. நீங்க எதுவுமே போடாம தலையில முண்டாசு கட்டிட்டு இருக்கீங்க. யார் இந்த சிறுமி என்னையே கேள்வி கேட்கிறாள்? இப்போ நீங்க பேசும்போது தான் என்னால நம்பவே முடியுது நீங்க ராஜான்னு. ராஜா என்கிட்ட செல்போன் இல்ல. இருந்திருந்தா நான் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போயிருப்பேன். என் ஃப்ரெண்டுங்க எல்லார்கிட்டயும் காட்டியிருப்பேன் தெரியுமா? என்ன கூறுகிறாள் இந்த சிறுமி? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள்? எங்கள் நாட்டை உளவு பார்க்க வந்திருக்கிறீர்களோ? ஐயோ போச்சு போச்சு, ராஜா தப்பா நினைச்சிருவாரோ? அது வந்து ராஜா, எங்க ஊர் சினிமால தான் உங்களை நான் பார்த்திருக்கேன் பாத்துக்கிடுங்க. என்ன உளறுகிறாய்? யார் அங்கே? இவர்களை சிறையில் அடைத்து உண்மையை வரவழையுங்கள். ஐயோ ராஜா, நான் வேற நாட்டு உளவாளிலாம் இல்ல ராஜா. எங்க அம்மா ரோசாப்பூ, எங்க அப்பா பேரு சாக்கு. நாங்க டைம் டிராவல் பண்ணி உங்க ஊருக்கு வந்துட்டோம் ராஜா. நான் பார்த்த சினிமாலலாம் ராஜா நிறைய சாப்பாடு போடுவாரு. நீங்க என்னடானா என்னைய சிறையில போட சொல்லிட்டீங்களே ராஜா. அப்ப எனக்கு சாப்பாடுலாம் போட மாட்டீங்களா ராஜா? ஐயோ ரோசாப்பூ, உன்னைய விட்டுட்டு நான் வந்தது தப்பா போச்சு. உன் பையனை நம்பி நான் டைம் மிஷின்ல மாட்டி
அவர்களை இழுத்து செல்லுங்கள். ஏல இப்ப எதுக்கு ராஜாவை பிடிச்சி சத்தம் போட்டா? அந்த லூசு என்னடானா ராஜாவை பார்த்தே ஆகணும்னு இங்க வந்து நிக்கா. நீ என்னடானா கெஞ்சி கேக்குறத விட்டுட்டு அவரே பிடிச்சி மிரட்டியா? இந்த ரெண்டு லூசியை வச்சுட்டு இப்ப நான் மாட்டிட்டு முழிக்கிறேனே. மாமே நீ இப்படி ஜெயில்ல அடைக்க வச்சிட்டானே ரோசாப்பூ. ரோசாப்பூ நீ இன்னைக்கு என்ன கறி வச்சியோ தெரியலையே. நான் வரலன்னு நீ சாப்பிட்டியோ இல்லையோ தெரியலையேம்மா. தினமும் நைட்டு உன் பக்கத்துல படுத்திருப்பேன். நீ எனக்கு தாலாட்டெல்லாம் பாடி தூங்க வைப்பியே. இன்னைக்கு எனக்கு யாரு தாலாட்டு பாடுவா? நீ அழாத பூ மாதிரி நாங்களும் சரக்குள்ளதான் இருக்கோம். ஏல ராஜா கிட்ட ஏதோ சவால்லாம் விட்டா முடிஞ்சா எங்களை சிறையில அடைச்சு பாருங்க, உன்னைய தாண்டி எங்க ரெண்டு பேரும் தொட்டு பாருங்க. நீ இப்ப எங்கல போச்சு அந்த சவாலு? ஏல இந்த டைம் மிஷின்ல எதையாவது பட்டன் நமக்கு நம்ம வீட்டுக்கு போவோம். ஏல இப்படி நின்னு முழிச்சிட்டே இருக்கியே? ஏன் இந்த பூ மாதிரி வேற ஒரே அழுகையா அழுதுட்டு இருக்கா? சீக்கிரம் அமுக்கல. ஏக்கா அது வந்து நம்ம மிஷின்ல சார்ஜ் இல்லக்கா. ஏல நீ அங்க வச்சு டைம் மிஷின்ல சார்ஜ் இருக்குன்னு சொன்னால இப்ப எதுக்கு இல்லங்க? அது நம்ம அங்க இருந்து இங்க அரண்மனைக்கு வந்தோம்ல அதுலயே சரியா போச்சு. இந்த மிஷினுக்கு சார்ஜ் போடணும், இல்லன்னா சூரிய ஒளியிலேயே கொண்டு போய் வைக்கணும், அப்பதான் சார்ஜ் ஏறும். சிறுவர்களே, உங்களை ராஜா அழைத்து வர சொன்னார். வாருங்கள் போகலாம். போச்சு போச்சு, ராஜா வர சொன்னாரா? இவரு நமக்கு சோறே போட மாட்டாரு. இவரு நம்மள என்ன தேடிக்குள்ள போட்டு தான் வளர்க்க போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. பூமாரி வாய மூடு, அவர் கேட்டுட்டே இருக்காரு. அவர் ராஜா தான், அவர் அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு நம்மள. அப்ப ராஜா நமக்கு சோறு போடுவாரா? அப்ப வா போவோம். சோத்து முட்டை, நீ சோத்து முட்டைங்கன்னு அப்பப்ப நிரூபிச்சுட்டே இருக்க. ஓயாம சோறு தானே உனக்கு? ஒன்னையால தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீ தான் ராஜாவை பார்ப்பேன்னு ஆசைப்பட்டு சொன்னதுனால இங்க வந்து இப்ப நின்னுட்டு இருக்கோம் நினைச்சிக்க. நீ தான் டைம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டே வாங்க போலான்னு கூப்பிட்டா நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். அபி முன்னாடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. யார் காரணம் வேணா இருந்துட்டு போட்டு வாங்க ராஜாவை போய் பாப்போம், என்னன்னு கேட்டுட்டு வருவோம். உங்களை அழைத்து வர சொல்லியது நான். எதற்காக மேலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே பாருங்கள். ராஜா இந்த நிக்கல, இந்த சிலைய தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். எங்க வீட்டு பக்கத்துல இருக்க குழந்தைக்கா மாதிரியே இருக்கு இது முகத்தை பார்க்கும்போது. என்ன அது இது என்று பினாத்துகிறாய்? அவள் என் காதல் மனைவி. என்ன ராஜா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்ளோ பெரிய சிலை உங்க மனைவியா? இதுக்கு எப்படி ராஜா நீங்க தாலி கட்டினீங்க? ராஜா, என்னை இந்த சிறுமி சிலை என்று கூறிவிட்டாள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீ ஒரு அழகிய பதுமை அல்லவா? அதனால் அவர்கள் உன்னை சிலை என்று சொல்கிறார்கள். இதற்கு ஏன் கோபப்படுகிறாய்? மகாராஜா, என் கண்ணாளா நான் அவ்வளவு அழகாக இருக்கிறேனா? அதனால் தான் இந்த சிறுமி அப்படி கூறினாளா? ஐயோ என்னால முடியல. இது ஒரு ஆளனா? இத வச்சிட்டு அவர் ஆராதிப்பாரா? நம்மள இத பாத்துக்கிட்டே நிக்கணும். ஐயோ கடவுளே, என்ன சிலை அழகா பேசுது. நம்ம குழந்தைக்காவா இருக்குமோ? குழந்தைக்கா, நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க வீட்டு பக்கத்துல தானே நீங்க இருந்தீங்க. எப்ப இங்க வந்தீங்க? எப்ப ராஜாவை கல்யாணம் பண்ணீங்க? உங்க புருஷனும் புள்ளையும் என்னக்கா பண்ணுவாங்க? இவையில வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு போயிருங்கக்கா. என்ன என்னை குழந்தை என்று சொல்கிறாய்? நான் இந்த நாட்டு மகாராணி. நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தேனா? என்ன உளறுகிறாய்? ஏக்கா, நேத்து சாயங்காலம் வரைக்கும் எங்க வீட்ல வந்து குழம்பு வாங்கிட்டு போனீங்களேக்கா, மறந்துட்டீங்களோ? என்ன நான் உங்கள் வீட்டில் வந்து குழம்பு வாங்கினேனா? இந்த நாட்டில் நான் ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு உணவளிக்கிறேன் என் கையினால். நாங்க 3 வேளையும் விடாம சாப்பிட்டு வந்த பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு வாய் சோறு தராம விட்டீங்களேக்கா. எங்க அம்மா ரோசாப்பூ கையால எத்தனை நாள் சோறு வாங்கி தின்றுருக்கீங்க. எப்படி மறந்துட்டு மகாராணின்னு சொல்றீங்களேக்கா? என்ன நீங்கள் இதுவரைக்கும் உணவருந்தவில்லையா? ஆமா குழந்தைக்கா, ஒரு வாய் சோறு கூட போடாம எங்களை சிறையில போட்டாவக்கா. நைட் ஆகும்போது எங்க அம்மா ரோசாப்பூ இல்லாம நான் தூங்கிட மாட்டேன், என்னை வீட்டுக்கு விடுங்கக்கா. நீ என்னை அக்கா அக்கா என்று கூப்பிடும்போது எனக்கு ஒரு தங்கை இருந்தால், அவள் இப்போது என்னிடத்தில் இல்லை. அவள் ஞாபகம் வந்துவிட்டது. அதனால் உனக்கு நான் உணவளிக்க சொல்கிறேன். சோறு சோறு சோறு, ராணி அக்கா சோறு போடும்போது. சிறுவர்களே, எங்களுடைய உணவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப ருசியா இருக்கு குழந்தைக்கா. நான் குழந்தை அல்ல, நான் மகாராணி. என்னை வந்து மகாராணி என்று தான் அழைக்க வேண்டும். குழந்தை என்று கூப்பிடாதே சிறுமி. சரி ராணி அக்கா. உங்கள் மூவர் பேரும் என்ன கூறுங்கள். அக்கா, என் பேரு பூமாரிக்கா. நான் இவ பேரு அகிலா. நான் அவன் பேரு அஜய். எங்க அம்மா பேரு ரோஸ் பாத்துக்கிடுங்க. எங்க அப்பா பேரு ஜாக்கு. எப்பயாவது எங்க வீடு கண்டுபிடிச்சு கொண்டு போய் விட்டுருக்கேன்க்கா. வீடெல்லாம் அப்படியே கண்டுபிடிச்சிட முடியாது. நான் டைம் மிஷினை வெயில்ல வச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப சார்ஜ் ஏறிடும், நம்ம போயிடலாம் வீட்டுக்கு. என்ன, என்னால் உங்கள் ஊரை கண்டுபிடிக்க முடியாதா? நான் மகாராணி. நான் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் என்னால். ராணி அக்கா, நாங்க திருநெல்வேலி மாவட்டம் பாத்துடுங்க. அங்க கொண்டு போய் எங்களை விட முடியுமா உங்களால? திருநெல்வேலி மாவட்டமா? அது எங்கே இருக்கிறது? எனக்கு தெரியவில்லையே. அதனாலதான் நான் சொன்னேன், எங்க மிஷின்ல தான்
போக முடியும் பாத்துருங்க. நாங்க அப்படியே போயிடுவோம். சரி, அப்படி என்றால் உணவு அருந்து விட்டு புறப்படுங்கள். எங்க அம்மா ரோசாப்பூ விட நீங்க ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க ராணி அக்கா. நல்ல சாப்பாடு, நல்லா சாப்பிட்டாச்சு. எங்களுடைய உணவு உனக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கும் மிகவும் சந்தோஷம்தான். இந்த சின்ன பொட்டியை வைத்துக்கொண்டா நீங்கள் செல்வீர்கள்? ஆமா ராணி அக்கா, இந்த டப்பா வச்சிட்டு நாங்க வந்தோம் பாத்துக்கிடுங்க. நாங்க இதுலயே தேர்வோம். என்னை போன்று ஒரு பெண் உங்கள் வீட்டு அருகில் இருப்பதாக சொன்னீர்கள் அல்லவா? அந்த குழந்தையை என்னிடத்தில் அனுப்பி வைங்கள். இந்த பொட்டி மூலமாக அவளுக்கு வீடு வீடாக குழம்பு வாங்கி சாப்பிடுவது தவறு என்பதை உணர்த்த வேண்டும். தேவையில்லாம நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க ராணி அக்கா. இங்க வந்தாச்சுன்னா அப்புறம் நீங்க ராணியா இருக்க மாட்டீங்க பாத்துக்கிடுங்க. உங்களையும் எதிரியா போட்டு மாட்டி விட்டுருவாங்க. அவ்வளவு பயங்கரமானவள் அவள். அவ இங்க வந்தவன அப்புறம் உங்க பதவி அவ புடிங்கிடுவா பாத்துக்கிடுங்க. அதனால அவ ஊர்ல இருந்துட்டு போடும். சரி குழந்தைகளை, சென்று வாருங்கள். சரி ராணி அக்கா, எங்க வீட்டுக்கு போய் நாங்க ரோசாப்பூ அம்மாவை பார்க்க போறோம். தாத்தா உங்களுக்கும் பாய். இவர் இருக்க ஹைட்டுக்கு எப்படி இந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணாரு? இதுதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. கேட்டலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்கு கிளம்புவோம். மறுபடியும் பிடிச்சு உள்ள போட்டுற போறாவ. இல்ல சீக்கிரம் பட்டன் நமக்குள்ள கிளம்புவோம். அதிசய மிஷின் தான் மாயமாக மறைந்து விட்டார்களே. ஆம், அதிசயம்தான் ராணி. வா, நம் மேலே செல்வோம். எனக்கு நைட்டு போன பிள்ளைகள் என்ன வரல. எனக்கு நெஞ்சு கவலையா இருக்கு. ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க எனக்கு மனம் இல்லாம உட்காந்துருக்கேன் குழந்தை. ஏக்கா அழாதுங்க அக்கா, பிள்ளைகள் வந்துரும் பார்த்துருங்க. எங்க போயிருக்க போறவ? எங்க எங்கேயாவது இருக்கும், வந்துரும். என் செல்ல பிள்ளைகள் வந்துட்டா. நான் என்ன தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? என் பிள்ளைகள் எங்க போச்சோன்னு தெரியல. கவலையா இருந்தேம்மா. வந்துட்டீங்களா என் தங்கங்களே? அம்மா இந்த அண்ணாதம்மா ஏதோ டைம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டேன்னு எங்களை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்துட்டாமா. ஏன் அது இப்படி பண்ணா? இது என்ன மிஷின்? நீ என்ன கண்டுபிடிச்சா? எங்க இருந்து எடுத்து வந்தா? தூக்கி முதல்ல தூர போட. இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது. அது என்ன? என் செல்ல குட்டி, சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டோம்மா. நீ இல்லாத போதுதான் உன் அருமையே எங்களுக்கு தெரியுதுமா. ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் பார்த்தாதாம்மா தெரியுது யாரும் எங்களுக்கு சோறே போட மாட்டாங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா ஒரு வயிற்று சோத்துக்காக. என் தங்க பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டீங்களா? நாங்க இப்பதான் நிம்மதியா இருக்கோம். எவ்வளவு வேதனைப்பட்டுட்டோம் தெரியுமா நாங்க? அஜய் என்ன எங்கேயும் கூட்டு போக கூடாது. அக்காலும் தங்கச்சியும் சரியா? மிஷினத்துக்கு தூரப்படு. சரிப்பா. நீ குழந்தைக்கு இங்கதான் இருக்கீங்களா? நாங்க உங்களை பெரிய ஒரு மகாராணி பார்த்தோம் பாத்துக்கிடுங்க. அதையே உங்களை பார்க்கணும் வர சொல்லுன்னு சொன்னா பாத்துக்கிடுங்க. அப்படியா? நானும் மகாராணி பார்க்கணும். அஜய் மிஷினை கொண்டா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அக்கா இந்த மிஷினை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எங்கேயாவது கொண்டு ஏடா கூடமா போட்டுறோம். வேண்டாம். அஜய் தாயே, நான் பார்த்துட்டு தரேன். சொன்னா கேட்டியா புரிய? பார்த்துட்டு வந்து ஏடா தாங்க எதையும் பிடிச்சு அமைக்கிறாங்க குழந்தைக்கா. அப்படி என்ன இருக்கு இந்த மிஷின்ல? நான் பார்க்காத மிஷினா? அப்படி என்னதான் இருக்க போது? நானும் ஒரு வாட்டி அமைக்கி தான் பார்த்துருக்கேனே.